அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னங்க பண்ணுறது, நீங்கள் ஆட்டையை போட்டீங்க, உங்ககிட்ட இருந்து அவங்க ஆட்டையை போட்டாங்க. கடத்தின பணத்தை வாங்கி புதுசாக ஒரு கார் வாங்கி அதில் போகணும்னு நினச்சேன். கடைசியில் போலீஸ் ஜீப்பில் போயிட்டுருக்கேன் ஐயா. ஏண்டா பரஞ்சோதி, இப்போ உனக்கு திருப்தியா? இங்கே பாரு பாஸ்கர், எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே நம்பர் ஒன்னாக இருக்க முடியாது. ஒவ்வொரு சீசன்லேயும் அது மாறிக்கிட்டே இருக்கும். நிரந்தரமான நம்பர் ஒன்று யாருமே இல்லை. ஆஹா, இவங்கிட்ட பேசாமையே இருந்திருக்கலாம். பாஸ்கர், நாம் வேணும்னா அந்த போலீஸுக்கிட்ட கை செலவுக்கு ஏதாவது பணம் கேட்டு பார்ப்போமா? டேய் பத்மநாபா, அவர் போலீஸ் இல்லைடா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. ஏன் பாஸ்கர் என்ன அரைஞ்ச? முதல்ல அவங்கிட்ட பேசுறத நிறுத்து. 1 hour later. ஆஹா, என்னது டீமாக அங்கங்கே இறக்கி விட்றாங்க. நம்மளையும் 3 பேர்த்த இங்கே இறக்கி விட்டுட்டாங்களே ஐயா. யார் நம்பர் 1 ஆகிறதுன்னு போட்டி போட்டோம். இப்போ 3 பேரும் நடு தெருவில் நிற்கிறோம். நம்பர் 1ங்கிறது சீசன் மாதிரி, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீ சொல்றியா பாஸ்கர்? சில வாரங்களுக்கு பின் எல்லாமே நம்ம கையை விட்டு போய் இப்போ நம்ம பழைய நிலைமைக்குமே வந்துட்டோம். கவலையை விடுங்க கண்ணன், இந்த முறை நானும் சேர்ந்தே ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் கண்டிப்பாக நாம் கோடீஸ்வரங்களாக ஆகலாம். டேய் காசி, நம்ம போட போகிற விஷயம் தெரிஞ்சு பார்ட்டி வெளிநாடு தப்பிச்சு போயினானடா காசி. வெயிட் பண்ணுவோம் நாத்த, என்னையாவது ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வராமல போயிடுவான். அம்மாண்டா காசி, அவனை விடக்கூடாதுடா, வெயிட் பண்ணி போட்டே ஆகணும்டா. என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது? சொல்லுங்கள் கவிந்தன். பட்டு ஒரு வீடு செலக்ட் பண்ணியிருக்கேன், குடும்பத்தோட வெளிநாடு போகிறாங்க. நீயும் பிரித்தியும் நாளைக்கே மதுரையில் ஆஜராயிடுங்க. சரிங்க. என்ன பிரித்தி எதுவுமே பேசாமல் இருக்க? ஒன்றும் இல்லை, நாளைக்கு மதுரையில் ப்ரோக்ராம் ஜீவா, நைட் கிளம்பணும். ஓகே, போயிட்டு வந்து மீட் பண்ணுவோம். அடுத்து நாம் என்ன பண்ணலாம்? விஐபியை கடத்துவோம் பாஸ்கர். இந்த தடவை யாரை கடத்தணுங்கிறத நம்ம 3 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுவோம். சார் பேப்பர். என்னது பேப்பரை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான்? எடுத்து பார்ப்போம் என்ன நியூஸுன்னு. என்னது முதல் பக்கத்திலேயே ஜூனியர் ஆர்டிஸ்ட் விஜயோட விளம்பரம் வந்திருக்கு. அடடா, அவர் ஹீரோ ஆயிட்டாரு. டைட்டில் கூட செம்மையாக இருக்கையா, நம்பர் 1. சூப்பர் சூப்பர். இவ்வளோ நாள் சின்ன சின்ன கேரக்டரில் அப்படி இப்படின்னு நடித்து தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்போது அவரே ஹீரோ. இந்த காலத்தில் யார் எப்போ எங்கே எப்படி வருவாங்கன்னு சொல்லவே முடியலை. ஆக்ஷன். சபாஸ், சரியான போட்டி. இந்த நகைச்சுவை கதை சினிமாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. கண்டிப்பாக இந்த கதை படமாகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் யூடியூப்பில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். 70 எபிசோடையும் பார்த்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதை ஏதேனும் திரைப்பட கம்பெனிக்கோ அல்லது இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ தேவைப்பட்டால் என்னை அணுகலாம்.